Hi guys, நான் தான் உங்கள் கோஸ்ட்ரி பேசுகிறேன். ஸோ உங்களில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ப்ரோ நீங்கள் ஆஃப் ரோடில் போகும்போது வந்து உங்களுக்கு ஃபோர்க் எதுவும் டேமேஜ் ஆகாது, சஸ்பென்ஷன் எதுவுமே ஆகலை, நீங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணிக்கிங்க, என்ன பண்ணிக்கிங்க எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் ஃபாலோவர்ஸ் ஆகிய உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அந்த சர்ப்ரைஸ் லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நிறைய பேர் கேட்டிங்கன்னா ஆஃப் ரோட் ஸ்பீடாக போகும்போது எலும்பி நின்று வேறு போகிறேன், அந்த வெயிட்டில் வந்து சஸ்பென்ஷன் டேமேஜ் சத்தியமாக ஆகாது. அது வந்து நீங்கள் என்ன ஃபோர்க் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ஆயில் விஸ்கசிட்டி எடுத்திருக்கேன். ஃபோர்க் ஆயில் விஸ்கசிட்டியா, இன்ஜின் ஆயில் தானே விஸ்கசிட்டி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கேன். ஃபோர்க் ஆயிலே விஸ்கசிட்டிஸ் இருக்குதுங்க. அது 10W 15W இந்த மாதிரி நிறைய கிரேட்லலாம் இருக்குது. ஆன் ரோடுக்கு நீங்கள் ஓட்டும்போது அதுக்குன்னு ஒரு கிரேட் இருக்கும், செமி டெரன்ஸ். அதான் ஆன் ரோடும் ஆஃப் ரோடு ஓட்டுறதுக்குன்னு ஒரு கிரேட் இருக்கும், ஆஃப் ரோட்டில் ஓட்டுறதுக்குன்னு ஒரு கிரேட் இருக்கும். ஸோ நான் வந்து ஆஃப் ரோடு ஓட்டுறதுக்குன்னு உள்ள கிரேடை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 15W ஹெவி லிக்கி மாலியில் நான் யூஸ் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து அந்த ஃபோர்க்கோட அடி வந்து ரொம்ப டீப்பாக உள்ளாது. ஏன்னா விஸ்கசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், அந்த ஆயில் திக்கும் ஜாஸ்தியாக இருக்கும். அதில் அந்த ப்ரெஷர் வந்து கம்ப்ரஸ் ஆகி தான் அமுங்கும், ரொம்ப சடனாக வந்து அங்கே அமுங்காது. நீங்கள் ஸ்டாக் கிரேட் ஆயில் யூஸ் பண்ணும்போது அது வந்து நார்மல் டெரைனில் ஓடுற மாதிரி தான் அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆஃப் ரோட் போகும்போது ஷாக் வந்து ரொம்ப சீக்கிரமாக மேலே கீழே வந்து இப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கனால உங்களுக்கு ஷார்க்கு சீக்கிரமாக டேமேஜ் ஆகும், அந்த ஆயிலும் சீக்கிரமாக அவுட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக பேலன்ஸாக இதாகி உங்களோட அவ்வளோ என்ன ஆஃப் ரோடில் என்ன ஸ்பீட் போனீங்கனாலும் அந்த டேமேஜ் இதாகி. ஸோ நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். இதனால தான் எனக்கு நான் ஆஃப் ரோடில் நல்லா தைரியமாக ஸ்பீடாக ஓட்டிகிட்ருக்கேன். இதனால் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இது வரைக்கும் வரல. ஸோ உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுமோ, லிக்கி மாலியில் இந்த மாதிரி இது இருக்குது. ஸோ இதோட சார்ட், அதாவது ஆன் ரோடுக்கு என்ன வேரியண்ட் யூஸ் பண்ணணும், ஆஃப் ரோடுக்கு என்ன வேரியண்ட் யூஸ் பண்ணணும், செமி டெரைனுக்கு என்ன வேரியண்ட் யூஸ் பண்ணணும்னு இந்த சார்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு என்ன தேவையோ அவங்கள்ட்ட வாங்கி உங்கள் ஃபோர்க் ஆயிலுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சர்ப்ரைஸ் பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். இன்லைன் 4 பேஜில் போய் நீங்கள் உங்களோட மெர்ச்சன்டைஸ் வாங்கினீங்கன்னா ஒரு கூப்பன் கோட் நான் உங்களுக்கு தரேன், அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 30% ஆஃப் கொடுக்குறாங்க. ஸோ என் ஃபாலோவர்ஸ் ஆகிய உங்களுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 பேர் வாங்குறவங்களுக்கு என்னோட அஃபிஷியல் பேட்ஜ் உங்களுக்கு கொடுக்குறவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணி விட்றேன், ப்ளஸ் வந்து அந்த கூப்பன் கோடும் போட்டுறேன். ஸோ உங்களுக்கு எது வேணும்னாலும் அவங்களோட இதில் பேஜில் போய் வெப்சைட்டில் போயும் நீங்கள் வாங்கி அந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணி உங்களோட 30% ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். Until then, see you in another video. Right side, peace out. Love you all.